இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகா துபே எலிஃபென்ட் கேம்பில் 2 யானை அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போடக்கூடிய ஒரு வீடியோவும், சண்டை போட்ட இடத்துல சென்னை பல்லாவரம் சேர்ந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்துட்டதா ஒரு தகவலுமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். என்ன நடந்துச்சு? எதுக்காக அந்த யானை இன்னொரு யானையை அவ்வளோ ஆக்ரோஷமாக தாக்கணும்? என்னதான் யானையை ஒரு பெரிய இடத்துல கட்டி வச்சு அதுக்கு வேணுங்கிற உணவுகளை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற சேவைகளை பண்ணாலுமே அந்த யானையோட உணர்வுகள் எப்பயுமே காட்டுக்குள்ளே இருக்க ஒரு உணர்வுகள் மாதிரி தான் ஃபீல் பண்ணுமா? சமநிலையை நம்மோட இருக்கும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணுமா? அதுக்காச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கும்போது மரத்துகளை ஒடிக்கிறது, மரத்தை குத்தி கீழே சாய்க்கிறது, அது மாதிரி அதோட உணர்வுகளை வெளிப்படுத்தும். அதே மாதிரி தான் அந்த எலிஃபென்ட் பார்க்கில் அந்த கஞ்சன்கிற 26 வயது யானை சுற்றி இருக்க மக்களுடைய கூச்சல்கள், சத்தம், ஆரவாரங்களை கண்டு பயந்தனால பக்கத்தில் இருக்க மார்த்தாண்டங்கிற 36 வயது யானையை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட கீழே விழுந்த அந்த மார்த்தாண்டங்கிற யானைக்கு கிட்டத்தட்ட 4600 கிலோ, கிட்டத்தட்ட 4.5 டன் வெயிட்டு கிட்டத்தட்ட அந்த பெண் மேலே விழுந்தனால மட்டும்தான் அந்த பெண் சம்பவ இடத்துல உயிரிழந்து போயிடுறாங்க. மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி பொது வெளியில் இது மாதிரி பெரிய விலங்குகளை பார்க்கும்போது அந்த விலங்குகளை கண்ணால் பார்த்துட்டு அமைதியாக ரசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளுக்குமே ரொம்ப நல்லது, அந்த யானைக்குமே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். யானைன்னு சொல்லலை, மிகப்பெரிய விலங்குகள் இந்த கரடி, யானை, இது மாதிரி ஒரு காட்டு வழியில் வாழக்கூடிய விலங்குகளை பார்த்ததுனே நம்ம அமைதியாக வர்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அரசாங்கம் இது மாதிரி விலங்குகளை மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கேம்ப் அப்படிலாம் வச்சு நடத்துகிறாங்க. அந்த இடத்துல போய் நான் போய் அந்த விலங்குக்கு என்னோட அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோம் அப்படின்னா அது வேலையை அது காட்டிடும்.